நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்டீரியர் ஒன்றும் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை ஷோ. லைட்ஸ் எல்லாம் மாற்றலான்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நானும் அதே தான் ஃபீல் பண்ணேன். மாற்றிடுறேன். நம்ம ஷெஃப் ஜார்ஜை 1 வீக் இங்கே வர சொல்கிறேன். சில பேசிக் விஷயம்லாம் அவர் பார்த்துக்குவார். சரி மாமா. இது யாரோட பில்டிங்? வள்ளியப்பன் ஒருத்தரோடது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓ, ஓகே ஓகே. அடுத்த மாதம் இனாகுரல் பண்ணுறாங்க. இங்கே என்ன வரப்போகுது? என்னெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் ஒரு ஹோட்டல் வரப்போகுதுன்னு தெரியும். ஹோட்டலா? ஆமாம், நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு போட்டியாக ஒரு ஹோட்டல். சரியா வருமா ஷோ? நாம் என்ன பண்ண முடியும்? நாம் இங்கே ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணது தெரிஞ்சும் வள்ளியப்பன் ஏன் இந்த மாதிரி பண்ணாரு? ஓகே, நான் கேட்குறேன். அப்படியே ஹோட்டல் யாரோடதுன்னு கேட்டுட்டு பேசுங்க மாமா. பாரதியோடது. அவர் தான் இங்கே ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறாரு. அவன் ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறான்னு தெரியும். அது எங்கேயா? இங்கே தான். வேற எங்கேயோ இல்லை சொன்னாங்க. நான் கூட அதை கேட்டுட்டு நல்ல இடமா பார்த்துருக்கானேன்னு நினச்சேன். வேற எங்கேயும் இல்லை, இங்கே தான் மாமா. அடிக்கடி பாரதி வந்து வேலையை கவனிச்சிட்டு போகிறத நானே பார்த்துருக்கேன். சின்ன இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இடம் பார்த்துருக்கலாமே. மாமா, நமக்கு இப்போ காம்படிட்டர் அவர். அதை கவனிக்கலையா நீங்கள்? இது நம்ம ரெஸ்டாரண்ட்டுன்னு அவருக்கும் தெரியும். ஆனாலும் பண்ணுறாரு. ரீச் ஆக மாட்டேங்குதா ஷோ? ரீச் ஆனாலும் இனி என்ன பண்ண முடியும்? நம்ம இங்கே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறோன்னு தெரிஞ்சோம் எதிரில் தேடி வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. இது வம்பு தானே? சேச்சே, பாரதி அந்த மாதிரி ஆள் இல்லை ஷோ. அப்படின்னா அதுக்கு வேற என்ன அர்த்தம் மாமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரியல, விக்னேஷ் வந்து ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்க பாரதியை கூப்பிட்டப்ப கூட அவன் வரமாட்டேன்னு சொன்னான். அப்படிப்பட்ட ஆள் அவன். அப்புறம் எதுக்கு நேர் எதிரில் கொண்டு வந்து ஹோட்டலில் திறக்கணும்? இதே வேற புது காம்படிட்டர் யாராவது இருந்தா இந்நேரம் தூக்கியிருப்போம். பாரதிங்கிறனால பேசாமல் இருக்க வேண்டியிருக்கு. ஆடிட்டர் கூட கேட்டார் இதெல்லாம் சரி வராதேன்னு. நான் தான் மாமா கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேணாம் மாமா. இது வெறும் பிஸ்னஸ் மட்டும் இல்லை. இனி காலம் முழுக்க 2 பேரும் எதிரில் காம்படிட்டராக பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு என்ன அசோக்? இதனால நமக்குள்ள இருக்க பர்சனல் ரிலேஷன்ஷிப்குள்ள பிரச்சனை வரலாம் மாமா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பாரதியை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. நான் சொல்கிறது சொல்லிட்டேன். அப்புறம் உங்கள் இஷ்டம். புரியுது. அப்படி ஏதாவது வந்தால் வரும்போது பார்த்துக்கலாம். என்ன சிரிப்பு? ஒன்றும் இல்லை. இல்ல, நீ சிரிச்ச. எனக்கு தெரிஞ்ச 4-5 வருஷமா நீ புடவை மட்டும் தானே கட்டுற. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஏய், கட்டுறது மட்டும்தான் நீயா? மடிக்கிறதுக்கு யாராவது ஆள் வச்சிருந்தியா என்ன? சரி சரி, கோச்சிக்காத. என்னன்னு தெரியல, இந்த புடவை வழுக்கிக்கிட்டே போகுது. சரியா மடிக்கவே முடியல. கொஞ்சம் கோணலாம் மடிச்சாதான் என்ன? பீரோல தானே வைக்க போற? எனக்கு சரியா இருக்கணும் பாரதி, இல்லனா பீரோ ஓபன் பண்ணும்போது கடியா இருக்கும். சரி சரி, இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணு. என்ன நக்கலா இருக்கா? இங்க கொடு, நான் மடிச்சு காட்டுறேன். ஒன்னும் வேணாம். ஏய் குடுமா. நானே பண்றேன். அப்புறம் சாரி கூட மடிக்க தெரியலையேன்னு கிண்டல் பண்ணவா? சாரி மடிக்கிறதுனா பெரிய குவாலிஃபிகேஷனா? குடு குடுமா. இப்ப பாரு, ஒரு நிமிஷத்துல எப்படி மடிச்சு காட்டுறேன்னு.
என்ன தொப்பியா? என்னாச்சு இன்னைக்கு? ஆ? டேய். இந்த பக்கம் போடியா? ம். பிடிச்சுக்கோ. ரெடியா? புடவை ஆ. புடவை. போடுவேன். இப்போ பர்ஃபெக்டாக வரும் பாரு. அவ்வளோதான். எப்படி? சூப்பர். ஒரு விஷயம் கவனிச்சியா பாரதி? என்ன? பொண்ணுங்க தனியா இருந்தா எல்லா விஷயமும் கரெக்டா செய்யறாங்க. யாராவது கூட இருந்தா செய்ய முடியல. ஏன்? அப்படியா? இப்ப பாரு, நீ இருக்கிறப்போ ஒரு புடவை கூட தனியா மடிக்க முடியல பாரு. ஆமால. பீச்ல பாத்திருக்கியா? தனியா வர பொண்ணுங்க மணல்ல இருந்து வேகமா மேல ஏறுவாங்க. பசங்களோட வர பொண்ணுங்களுக்கு மட்டும் வழுக்கிடும். பசங்க தான் கை கொடுத்து தூக்கி விடணும். இதெல்லாம் கூட கவனிப்பியா நீ? ஏன்? எனக்கு என்ன கண்ணு இல்லையா? இல்ல, இதெல்லாம் கவனிச்சு இப்படிலாம் பேசுவேன்னு எனக்கு தெரியாதுமா. உனக்கு தெரியாதுன்னா நான் அப்படி பேச மாட்டேன்னு அர்த்தமா? ஏய், முன்ன பின்ன இப்படிலாம் பேசியிருந்தா தானே தெரியும். என்ன அவ்வையாருன்னு முடிவு பண்ணிட்டியான்னு? கூட யாராவது இருக்கும்போது எதுக்கு தனியா நடக்கணும்? தூக்கி விடுறது நல்லா தானே இருக்கும். அப்படியா? ஆமா. அது சரி. ஏய், என்ன வேற புடவை மடிக்க போறியா? இல்ல பாரதி, பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டீ சாப்பிடலாமா? ஐயோ கண்டிப்பா மாமா, 2 டீ சொல்லுங்க. அப்பதான் இந்த டயர்லாம் போகும். டீ கொண்டு வாங்க. செம்ம அலைச்சல்ல மாமா. எனக்கு ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு தான் அலைச்சல். அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து எல்லாம் சரியாயிடும். அலைச்சலா இருக்குன்னு விட்டுறாதீங்க. 4 தடவை போய் பார்த்தாதான் வேலை நடக்கும். டீ. ஹேய், சுச்சி, அப்பா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்பா. எப்போ வந்த? இப்பதான். அசோக், இது யாரு தெரியுதுல? நீங்க பார்த்ததே இல்ல. சுச்சி. போட்டோல பாத்திருக்கேன். ஹாய் சுச்சி. ஹாய், நானும் உங்களை போட்டோல பாத்திருக்கேன். எக்ஸாம்லாம் முடிஞ்சதாடா? முடிஞ்சதுப்பா. நல்லா எழுதிருக்கியா? சூப்பரா எழுதிருக்கேன். சூப்பர். டீ எடுத்துக்கோங்க. எடுத்துக்க. தேங்க்ஸ். என்னம்மா ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்க? வாங்க மாமா, உட்காருங்க. உட்காரு. எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கேன். அத்தை வந்திருக்காங்களா? அவளுக்கு முதுகு வலி. இவர்தான் சுபா புருஷனா? ஏதோ கோபத்துல உன் கல்யாணத்துக்கு வர முடியல. உன்னை இப்பதான் பார்க்கறேன். சுஜி +2 பரீட்சை எழுதிட்டா. இனி இங்கிருந்து தானே படிக்கணும். அதான் கூட்டிட்டு வந்தேன். சுச்சி, இனி இங்கதான் இருக்க போறியா? ஆமா, இனிமே எங்கேயுமே போக மாட்டேன். அவ பாட்டிக்கு உடம்பு முடியல.
வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு பார்த்துக்க கொஞ்சமாவது ஆரோக்கியம் வேண்டாமா? நானும் வீட்டில் இருக்க முடியல. அவளுக்கு இங்கே வரணும்னு ஆசைதான். அதான் கொண்டு வந்து விட்டுட்டு போலாம்னு வந்தேன். அத்தைக்கு ரொம்ப முடியலனா இங்க வந்து இருக்கலாமே. இங்க ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல்ல காமிக்கலாமே. அதெல்லாம் சரியா வராது. எங்களுக்கு அதுதான் ஊரு. பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். கொஞ்சம் தூரம் தானே, நான் அப்படியே கால்நடையா போயிட்டு வந்துடுவேன். கிராமத்துல எவ்வளவு தூரம் வேணா நடக்கலாம். இங்க அப்படியா? எவ்வளவு வண்டிங்க போயிட்டு இருக்கு. வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். ம், நல்ல பையனா தான் இருக்கு. வா. வந்துடுறேன் மாமா. அசோக் மாமா நல்ல டைப் தான்ல. சுச்சி குட்டி அடுத்து என்ன படிக்க போறா? அவளோட அப்பா என்ன சொல்றாரோ அதுதான். அது தப்பு. உனக்கு என்ன பிடிக்குமோ சொல்லு. தெரியலப்பா, மார்க் வரட்டும். அம்மா, கிடைக்கிற மார்க்கை வச்சு எதையாவது செலக்ட் பண்ணக்கூடாது. எது பிடிக்குதோ அதை தான் படிக்கணும். இந்திரா காலேஜ் போட்டா? பிடிச்சா தாராளமா போ. இந்திரா எப்போ வருவா? இன்னும் வரலையா? ம்ஹும். இப்ப வந்துருவாடா. நான் இங்க வரணும்னு நினைச்சதே உங்க கூட வீட்ல எல்லார் கூடயும் இருக்கணும்னு தான். ஏன் இப்ப என்னாச்சு? மகாக்கா இல்ல, ஜனனி இல்ல. அம்மா, நீ எங்க கூட வந்து இருக்க நாங்க எத்தனை வருஷம் வெயிட் பண்ண தெரியுமா? அனுப்பவே மாட்டேன்னு சொன்ன தாத்தாவே உன்னை கொண்டாந்து விடலையா? அது மாதிரி தான்டா மகா, ஜனனி நம்ம கூட இல்லாததெல்லாம் கொஞ்ச நாள் தான்டா. சீக்கிரமே 2 பேர் வந்துருவாங்கல்ல. வராம இதுதானே அவங்க வீடு. வந்துதான்டா ஆகணும். அப்ப சரி. நான் சுபா கிட்ட சொல்றேன், நீ அவளை கூட்டிட்டு போய் நிறைய ட்ரெஸ் வாங்கிக்கோ. சுபா நல்ல ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா, நான் ஊர்ல இருந்து வரும்போதே எடுத்துட்டு வந்துட்டேன். அது இருக்கட்டும்மா, இன்னும் வாங்கிக்க. அம்மா, வீட்டுல யாரும் இல்ல, தனியா இருக்கணும்னு இந்திரா புலம்பிக்கிட்டே இருப்பா. உன்னை பார்த்தா அவ துள்ளி குதிச்சிருவா. வரட்டும் வரட்டும். சரி, நைட் எங்கயாவது நம்ம வெளியே போலாமா? போலாமே. ஈவினிங் கொஞ்சம் அப்பாவுக்கு வேலை இருந்தது. எல்லா ப்ரோக்ராமும் உனக்காக கேன்சல். இன்னைக்கு ஃபுல்லா சுச்சியோட தான். சுச்சி, சுச்சி, அப்பா வாடா. இனிமே இதுதான் உன் ரூம். ஸ்கிரீன் பாரு, பிங்க் கலர்ல போட்டிருக்கேன். உனக்கு பிடிச்ச கலர் தானே? உன் திங்ஸ் எல்லாம் இங்க வச்சுக்கோ. அப்புறம் இங்க ஒரு ஸ்டடி டேபிள் போட சொல்லிடுறேன். வேற என்னமா வேணும் உனக்கு? சொல்லுமா. அப்பா, நான் இந்திரா ரூம்லயே படுத்துக்கிறேனே. ஏண்டா? அங்க 2 பேருமே பிரைவசி இருக்காதுடா. அவன் நைட்ல தூங்காம லேப்டாப்லயே இருப்பா. நீ சீக்கிரம் தூங்குறாளே. அதுக்கு இல்லப்பா. சொல்லுடா. இது வரைக்கும் தனியா படுத்ததே இல்லப்பா. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இவ்வளவுதானா? சுச்சி இப்ப பெரிய பொண்ணுமா, காலேஜ் எல்லாம் போக போறல, இனியும் பயந்தா எப்படிடா? தனியா படுத்தா எனக்கு தூக்கமே வராதுப்பா. பழகிடுமா. அப்படி ஒருவேளை தூக்கம் வரலனா அப்பா கிட்ட சொல்லு. அப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துரும். சுஜி, தாத்தா, நான் ஊருக்கு கிளம்புறேன்டா. என்ன மாமா அதுக்குள்ள? 2 நாள் இருந்துட்டு போலாமே. இல்ல மாப்பிள்ள, அவ தனியா இருக்கிறா. உடம்பு சரியில்லாதவ வேற. ஹாஸ்பிட்டல் ஏதாவது பார்க்கணும்னா இங்க பார்க்கலாம் மாமா. தேவையில்லாம யோசிச்சு கஷ்டப்படாதீங்க. பாப்போம். சுச்சி, இனிமே இதான் உன் வீடு. பத்திரமா இருந்துக்கோ. அம்மா பாசம்தான் கிடைக்கல. அப்பா கிட்டியாவது வளரட்டும்னு விட்டு இருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். இந்த வயசான காலத்துல உங்க வேலையை விட்டுட்டு இவளுக்காக கஷ்டப்பட்டிருக்கீங்க. எல்லாரும் செய்யறதா இது? சந்தோஷமா இருமா. நல்லா படி.
தாத்தாவையும் பாட்டியையும் மறந்துடாதம்மா. தாத்தா 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 பாட்டியை பார்க்க லீவுக்காவது நீ வரணும். தாத்தா எனக்கு பயமா இருக்கு தாத்தா. ஊர்ல தான் இருட்டு ராத்திரின்னா 1000 பயம். இங்க அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதம்மா. உங்க அப்பா இருக்காரு, சுபா இருக்கிறா, இந்திரா இருக்கிறா, எல்லாரும் இருக்கிறாங்கல்ல. ம், தைரியமா இரு. நம்ம சாமி எப்பவும் உன் கூட இருக்கும். சந்தோஷமா இரு. அம்மாடி, தாத்தா வரேன்டா. எப்படி போவீங்க? நான் வேணா டிராப் பண்ணவா? இல்ல இல்ல, அசோக்கு பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விடுறேன்னு சொன்னாரு. நானே போய்க்கிறேன். ஓகே. தாத்தா கிளம்பட்டுமா? தாத்தா என்னடா என்ன? அப்பா கிட்ட சொல்ல வேண்டாமா தாத்தா? இங்க வந்துட்டியல்ல, இனி ஒரு பிரச்சனையும் வராது. எதுக்குடா தேவையில்லாம சொல்லிட்டேன்? பாரு, நம்ம சாமி கூடவே இருக்கும். இனி பயப்படாதே, தைரியமா இரு. மாப்பிளே, சொல்லுங்க மாமா. உங்ககிட்ட ஒண்ணு இல்ல, என் பேத்திய பாத்துக்குங்க. அழாதம்மா, வரட்டுமா? சுச்சி, என்னடா? ஒண்ணும் இல்லப்பா. ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா இல்ல. தாத்தா பாட்டியை மிஸ் பண்றியாம்மா? ஆமாப்பா. எல்லாம் சரியாயிடுமா. அவங்கள எப்போ பார்க்கணும்னு தோணுதோ அப்பா கிட்ட சொல்லு, அப்பா கூட்டிட்டு போறேன். ஓகே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
சுச்சிமா சுச்சிமா இங்க என்னடா பண்ற சுச்சி சுச்சி அப்படா